வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது ஒரு ரெண்டு படங்கள், ரெண்டுமே மலையாள படங்கள் அண்ட் முக்கியமாக ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ ரெண்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெவின் பாலி படமான பேபிகள். இது வந்து சோனி லிவ்ல இப்போ தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் போன வாரம் ஓடிடியில் வந்துருச்சு, பட் தமிழ் டப்பிங் இப்போ தான் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டடா இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிறந்த 3 நாளான ஒரு குழந்தை காணாம போயிருது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours தான். இந்த படம் நம்ம ஸ்டார்ட் வரைக்கும் பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த நடக்கும் தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்துல எப்படியாச்சும் இந்த குழந்தை கிடைச்சிடணும்டா, அவங்க ரொம்ப பாவம்டா அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு வராது. சேம் டைம் இதே விஷயம் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆன டிஎன்ஏ ஒரு படம். அந்த படத்துல வந்துட்டு எப்படியாச்சும் இந்த குழந்தை கிடைச்சிடணும்டா, ரொம்ப பாவம்டா அப்படி ஒரு சிம்பதி நம்மளுக்கு வரும். அந்த சிம்பதி இந்த படத்துல மிஸ்ஸினே சொல்லலாம். மற்றபடி வந்துட்டு இந்த படத்துல பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. சர்வமாயமான ஒரு தரமான படத்தை கொடுத்துட்டு அதே வைப்புல இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் வந்துட்டு இது ஒரு நல்ல படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா படம் உங்களுக்கு எங்கேயுமே போர்டு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. என்ன அந்த சிம்பத்தி கூட கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். மற்றபடி நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாம ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட பாக்குறது ஒரு நல்ல படமா இருக்கும். ஸோ ஃப்ரீயா என்ன ட்ரை பண்ணி பாரு. ரெண்டாவது படம் நீங்க WWE ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுல ஸ்மாக் டவுன்லாம் போட்டிருக்கேன், அண்டர்டேக்கர் மாதிரி கனலா வச்சு சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். சத்தா பச்சா அப்படின்ற இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்கே ஸ்ட்ரீம் ஆயிட்டு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, 3 பிரதர்ஸ் சின்ன வயசுல ஒரு விஷயத்தினால பிரிஞ்சிடறாங்க, திரும்ப அவங்க ஒண்ணு சேர்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது உருப்படியா பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு நம்ம சின்ன வயசுல ஸ்மாக் டவுன்லாம் போடுவோம்ல, அதே இப்போ நம்ம திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பண்ணா பார்ப்பாங்களா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஊர்ல சண்டை போட பிரிச்சு விடுறாங்களோ இல்லையா, கண்டிப்பா வேடிக்கை பார்ப்பேன் ரசி பார்ப்பேன் அப்படின்ட்டு இவங்க கலர் கலர்லாம் காஸ்டியூம் மாட்டிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை வந்துட்டு இந்த படத்துல வர ஒரு ஃபைட்டும் வந்துட்டு சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க, செம்மையா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபைட் வந்து செம்ம வைபா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி நம்ம அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம். பேசிக்கா ஒரு படத்தோட ஃபைட் வருதுன்னு வச்சுக்கோங்க, சில படத்தோட ஃபைட்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் இந்த படத்தோட ஃபைட் வந்து ஸ்கிப் பண்ணவே நம்மளுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க, நம்ம அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த WWE வர இந்த ஸ்மாக் டவுன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சூப்பரா ஜாலியா வைப்லேயே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு ஒரு சரமான ஒரு கேமியோ கிளைமாக்ஸ்ல வரும். அதெல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பிளாஸ்ட் டான்ஸ் நான் என்னன்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க பாருங்க, செம்ம பிளாஸ்ட் டான்ஸ் சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டருமே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. முக்கியமா ஒரு குட்டி போன கேரக்டர், ரோசமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு டே ஓடா அப்படின்னு ஒரு வைப்ல சுத்திட்டு இருக்கும். அதை பார்க்கறது அப்படியே கியூட்டா சூப்பரா சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்த வர இந்த படத்தை நான் ஆகும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாம ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜாலியான ஒரு படம்பா, WWE வைப்ல ஒரு ஜாலியான ஒரு படம்பா அப்படின்ற ஒரு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ நீங்க என்ன இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸோட காத்திருக்கு. ஸோ மறக்காம திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.